56வது கேள்வியில வந்து பாத்தீங்கன்னா, ஒரு வெள்ள நிவாரண முகாம்ல 80 பேர் 60 நாட்களுக்கு பயனடையும் வகையில் உணவுப் பொருட்கள் உள்ளன. 10 நாட்களுக்கு பிறகு மேலும் 20 பேர் முகாமில் சேர்ந்தனர். 20 பேர் கூடுதலாக சேர்ந்ததால் உணவு பற்றாக்குறை எத்தனை நாட்கள் இருக்கும் என கணக்கிடவும் அப்படிங்கிறது கேள்வி. இது செயின் ரூல் பேஸ் பண்ண மாதிரியான கான்செப்டே தாங்க. நம்ம செயின் ரூல் பொறுத்தவரைக்கும் முதல் 9 கேள்விகள்ல ஒருத்தர் ஒரு வேலையை செய்யறாங்க. இன்னும் வந்துட்டு இன்னொரு செட் ஆஃப் பீப்பிள் எவ்வளவு நல்ல வேலை செய்வாங்க, பாதியில வேலைய விட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பார்த்திருப்போம். இது இங்க ஒரு கான்செப்ட்டா சொல்லியிருப்பாங்க. ரைட்? அதே கான்செப்ட் தான் செயின் ரூல்ல போட்ட மாரியே தான். இல்ல இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம ஆன்சர் பண்ற மாரியான கான்செப்ட்டே தாங்க. என்ன குடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு வெள்ள நிவாரண முகாம்ல 80 பேருக்கு 60 நாளைக்கான சாப்பாடு இருக்கு. அந்த சாப்பாடு எவ்வளோங்கிறத கணக்கு கண்டுபிடிச்சிடலாமா? 80 பேருக்கு 60 நாளைக்கான சாப்பாடு இருக்கு. 8 இன்டூ 6 48 அதுக்கப்புறம் 2 0. 4800 பொட்டலம் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். 4800 பாக்கெட்ஸ் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஃபுட் பாக்கெட்ஸ். ரைட்? 4800 ஃபுட் பாக்கெட்ஸ் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 10 நாளைக்கு அப்புறம் 20 பேர் முகாமுக்கு சேர்ந்துடுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 10 நாளைக்கு அப்புறம் தானே 20 பேர் சேராங்க. அப்ப 10 நாள்ல எவ்வளவு ஃபுட் தீர்த்திருப்பாங்கங்கிறத கண்டுபிடிச்சுக்கலாமா? 80 பேருக்கு 60 நாளைக்கான உணவு இருக்குங்க. 4800 பாக்கெட் இருக்குங்க. இப்ப 10 நாளைக்கு அப்புறம் 20 பேர் சேர்ந்து வரதா சொல்லியிருக்காங்க. அப்ப 10 நாளைக்கு அப்புறம் தான் 20 பேர் வராங்க. அப்ப முதல் 10 நாள்ல எவ்வளவு சாப்பாடு தீர்ந்திருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே 80 பேர் தான் இருக்கிறாங்க. அதே 80 பேரு 10 நாள்ல 800 பாக்கெட்ட சாப்பிட்டுருப்பாங்க. மீதி 4000 பாக்கெட் தான் இருக்கு. இந்த 4000 பாக்கெட்ல என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, இன்னும் 20 பேர் சேர்ந்து வந்துட்டாங்க. ஆல்ரெடி 80 பேரா இருந்தவங்க 20 பேர் சேர்ந்து 100 பேர் ஆயிட்டாங்க இப்போ. இப்ப இந்த சாப்பாடு எவ்வளவு நாளைக்கு வருதுங்கிறது பார்ப்போம். 4000 பாக்கெட்டு 100 பேர் இப்ப இருக்கிறாங்க. எவ்வளவு நாளைக்கு வரும் அப்படின்னா 40 நாளைக்கு வரும். ஆப்ஷன்ல 40 நாளுங்கிறது இருக்கு. ஆனா கேள்வியில என்ன கேட்கறாங்க அப்படின்னா, எவ்வளவு நாள் பற்றாக்குறை ஆயிருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. ரைட்? Calculate the number of days food shortage due to the addition of 20 more peoples. 20 பேர் எக்ஸ்ட்ரா வந்தனால எவ்வளவு நாளைக்கான உணவு வந்து பற்றாக்குறை ஆயிருச்சு அப்படிங்கிறது கேள்வி. ஆக்சுவலா கேள்வி ஆரம்பிக்கும் பொழுது எவ்வளவு நாளைக்கு உணவு இருந்துச்சு? 60 நாளைக்கு இருந்துச்சு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய உணவு முதல் 10 நாள் முடிஞ்சிருச்சு. இன்னும் 40 நாளைக்கு தான் இருக்குது. ரைட்? 10 கூட்டல் ஒரு 40 50 நாளைக்கு தான் இந்த உணவு இருந்திருக்குது. ஆனா 60 நாளைக்கு இருக்க வேண்டிய உணவு. அப்ப 10 நாள் ஷார்டேஜ் ஆயிருச்சு. அப்ப பற்றாக்குறைங்கிறது 10 டேஸ்ங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி. இந்த கேள்விய நல்லா நீங்க கவனிக்கணும். ஒருவேளை கேள்வியில அந்த 100 பேர் ஆயிட்டாங்க. 20 பேர் அதிகமாயிட்டாங்க. இப்ப இருக்கிற உணவு எவ்வளவு நாளைக்கு வரும் அப்படின்னா 40 நாளைக்கு வருங்கிறது சொல்லலாம். அடுத்த கேள்வியில அப்படி ஒண்ணு நம்ம பார்க்க போறோம். ஆனா இங்க கேள்வியில எவ்வளவு நாளைக்கு அந்த உணவு பற்றாக்குறையாக இருக்குன்னு கேட்கறாங்க. 10 நாளைக்கு பற்றாக்குறை ஆயிருச்சு அந்த 20 பேர் சேர்ந்து வந்தனால.